விஜய் தளபதி அவர்களின் பொது கூட்டத்தில் இருந்து ஒரு துயரமான செய்தி வெளியாகியுள்ளது. மகிழ்ச்சி மற்றும் பொதுமக்களின் உற்சாகத்தின் மையமாக இருக்க வேண்டிய இந்த கூட்டம் ஒரு நொடியின் தவறான மேலாண்மை மற்றும் துரதிர்ஷ்டத்தால் துயரமும் சோகமும் நிறைந்த பேரவலமாக மாறிவிட்டது. தகவல்களின்படி இந்த கூட்டத்தில் திடீரென ஏற்பட்ட நெரிசலால் சுமார் 40 நிரபராத சிறார்கள் உயிரிழந்துள்ளனர். இன்னும் மலரவே செய்யாத அந்தச் சிறு மலர்கள் வாழ்க்கையின் கனவுகளை இப்போதுதான் நேயத் தொடங்கியிருந்தனர். அவர்களின் சிரிப்புகள், அவர்களின் நிரபராத தன்மை, அவர்களின் மகிழ்ச்சி அனைத்தும் என்றும் அமைதியாகி போனது. இந்த செய்தி பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மட்டும் அல்ல, மொத்த சமூகத்தின் இதயங்களையும் கிழித்தெறியும் ஒரு தருணமாகும். இந்த விபத்து ஒரு கடுமையான கேள்வியை எங்களிடம் வைக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் காரணமாக எத்தனை காலம் வரை இப்படி விலைமதிப்பற்ற உயிர்களை இழந்து கொண்டே இருக்கப் போகிறோம்? பொதுக்கூட்டங்கள் மற்றும் திரள்கள் மக்களின் குரலாகவும் சக்தியாகவும் விளங்க வேண்டும். ஆனால் நிர்வாகத் தவறுகள் இருந்தால் அந்த சக்தி பலவீனமாக மாறிவிடும். இந்த விபத்து, ஒரு நொடியின் அலட்சியம் எத்தனை குடும்பங்களை என்றும் இருளில் தள்ளிவிடும் என்பதை நினைவூட்டுகிறது. இன்று 40 தாய்மார்களின் மடிகள் காலியாகிவிட்டன. 40 வீடுகளின் விளக்குகள் அணைந்துவிட்டன. பல தந்தைகள் தங்கள் உடைந்த கனவுகளை நினைத்து கண்ணீர் சிந்துகின்றனர். நினைத்து பாருங்கள், அந்த குழந்தைகள் எதற்கும் காரணமில்லை, அரசியலுக்கும் இல்லை, விளையாட்டுக்கும் இல்லை. அவர்கள் வாழ்க்கை பயணத்தில் இருந்தார்கள். ஒருவேளை தங்கள் விருப்பத் தலைவரை பார்ப்பதற்காகவோ குடும்பத்துடன் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவோ வந்திருக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நொடி அவர்களின் வாழ்க்கையின் கடைசி நொடியாகி விட்டது. இந்த பேரவலம் ஒரு சமூக பாடமாகும், ஒரு அழைப்பாகும். நம்முடைய அமைப்பை மாற்றவில்லை என்றால், பொதுக்கூட்டங்களை பாதுகாப்பாக மாற்ற உடனடி மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றால், இந்த காயங்கள் மீண்டும் மீண்டும் திறக்கும். ஒவ்வொரு முறை நாமே நம் மக்களை இழந்து கொண்டே இருப்போம். எந்த நாட்டின் எதிர்காலமும் அதன் குழந்தைகள்தான். ஆனால் அந்த எதிர்காலம் பாதுகாப்பாக இல்லையென்றால் வளர்ச்சியும் வளமும் வெறும் கனவாகவே இருக்கும். அரசு அல்லது மக்கள், அரசியல்வாதிகள் அல்லது நிர்வாகம், யாராயினும் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். மனித உயிரை மிக உயர்ந்ததாக கருத வேண்டும். எந்த கூட்டமாக இருந்தாலும், அது அரசியல், மத அல்லது சமூக கூட்டம் ஆகட்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் முதலாவது முன்னுரிமையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் இந்த மாதிரியான விபத்துகள் மீண்டும் மீண்டும் எங்களை கண்ணீர் சிந்த வைக்கும். இறுதியாக, இந்த நிரபராத உயிர்களுக்காக மனமாறி பிரார்த்திக்கிறோம். இறைவன் அந்த சிறார்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் அருளி, அவர்களின் பெற்றோர்கள் இந்த துயரத்தை தாங்கும் வலிமையை வழங்க வேண்டும். ஆனால் பிரார்த்தனை மட்டுமல்ல, செயலும் அவசியம்.